ஒரு வருஷத்து பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்கு நன்றியாப்பா. இந்த இறை வார்த்தைக்காக நன்றியாப்பா. எங்களை மறைத்து நீ பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த கால வேளையில் ஆண்டவரை ருசிக்கத்தான் அவரை ரசிக்க முடியும். ருசித்து பாருங்கள். வாழ்க்கையில் எந்த நிலைமையில் எந்த சூழ்நிலையிலும் அவர் வார்த்தையை ருசிங்க. அவருடைய கிரியை ருசித்து பாருங்கள், ரசித்து பாருங்கள். எவ்வளவோ மகிமுள்ள தேவன் அவர். அவர் நல்லவர் என்பதை ருசிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நாளை நல்லவராக இயேசு உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக. இன்றைய இறை வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். புறம்பே பாருங்க, எவ்வளவு அழகா அந்த சத்தியத்தை எழுதுகிறார். ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் நம்ம பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு பிரதான ஆசாரியர் மூலமா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனா அதோட சரீரமோ புறம்பே சுட்டரிக்கப்படுகிறது. அந்தபடியேங்கிறார். அந்தபடி இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும்படி பாளையத்துக்கு புறம்பே நமக்காக பாடுபட்டாராம். சிலுவையில மரிச்சார். இந்த செய்தியின் மூலமா அப்ப இந்த பரிசுத்த வாழ்க்கை எப்படி கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மிருகத்தின் ரத்தத்தின் மூலமா ஜனங்களை பரிசுத்தமாக்க பிரதான ஆசாரியன் மூலமா பரிசுத்தத்தை கொண்டு வரப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோ ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம். நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பாவ நிவாரண படியாக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டு அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை சுத்திகரிச்சார். இந்த சரீரமானது சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவருடைய இரத்தமானது நம்முடைய பாவமாறு கழுவப்படுகிறது. பலிபீடத்தில் பிரதான ஆசாரியன் அந்த இரத்தத்தை கொண்டு கழுவுறது போல இயேசுவே பிரதான ஆசாரியனாக ஒரே தீர்வையாக அந்த இரத்தத்தினாலே நம்ம மீட்டெடுத்து அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ரத்தம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளே அது ஜீவனாகவே இருக்கிறது. பாவம் வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் ஜீவன் வெளிப்படும் போது அந்த பாவத்தின் வல்லமை தோற்கடிக்கப்படுகிறது. பாவம் வரும்போது நாட் அலவுடு, நோ அட்மிஷன் சொல்லி அதை தடுக்கிறது. நமக்குள்ள வரவிடாதபடி அது அப்படியே புறமே தள்ளப்படுகிறது. அந்த இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் சுத்தமாய் காக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவம் செய்கிற ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு பலி செலுத்தணும். புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டவர். அந்த ரத்தம் ஒரே தீர்வையாக கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்து நமக்குள்ள ஜீவனாக இருக்கிறதுனால அந்த ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணது, பரிந்து வீசிக்கொண்டே இருக்கிறது. பாவம் வரும்போது, சிந்தனை வரும்போதெல்லாம் அந்த பாவம் மேற்கொள்ளாதபடி பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியான மூலமாக கொடுத்து நம்மளை சுத்தமாய் காத்துக்கொள்ள இந்த பரிசுத்த ஆவியான சப்போர்ட் பண்றாரு. நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு கண்டித்து உணர்த்துவார். அந்த ஆவியானவர் நம்மளுக்கு இருந்து கண்டித்து உணர்த்தி நம்மளை திருத்தி நம்மளை கீர்த்தி புகழமாக வைக்கிறது. அப்படிப்பட்ட மகிமுள்ள ரத்தம் அந்த கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.